ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். பொங்கல்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான். ஸோ நம்ம வீடியோவில் வந்து சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் வெல்லத்தை போட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இதை வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தூசி எல்லாமே இதில் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இது நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் பச்சரிசியை சேர்க்க போகிறேன். நான் வந்து வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வாஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் ஊற வச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்க, அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஒரு டைம் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ மசிச்சாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த வெல்லம் பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம பொங்கலுக்கு தேவையான திராட்சை முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பொங்கல் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். என்ன வியூவர்ஸ், நல்ல டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.